உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரர்கள் 25 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், இதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பிறப்போம், அதுக்கப்புறம் மெல்ல வளர்ச்சி, அப்புறம் படிப்பு. இந்த 12வது முடிச்சதுக்கு அப்புறமாகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், கல்யாணம் ஆகணும், குழந்தைகிட்டு இருக்கணும், இந்த 50 வயசுக்குள்ள செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே அந்த கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளாகப்பட்டது எத்தனை பேர்த்துடைய வாழ்க்கையில பூர்த்தி ஆகுது? அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இப்ப இந்த துலாம் ராசியை பத்தி நாம் பார்க்கிறோம். இந்த துலாம் ராசியுடைய நட்சத்திரங்கள் அப்போ சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். அப்ப இந்த நட்சத்திரத்துல தான் நம்ம பிறந்திருப்போம். அப்போ நம்ம சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தோம்னா செவ்வாய் திசை தான் நம்மளுக்கு ஆரம்பம். அப்ப இந்த 3, 4 பாதங்கள் ஆகும்போது நம்ம பிறக்கும்போது ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் தான் இருந்திருக்கும். அப்ப அந்த செவ்வாய் திசைக்கு அப்புறமாகப்பட்டது ராகு திசை வரும். அது ஒரு 18 வருஷ காலங்கள். அதுக்கப்புறமாகப்பட்டது குரு திசை வரும். அது ஒரு 16 வருஷ காலங்கள். சனி திசைங்கிறது அதுக்கு அடுத்தது 19 வருஷ காலங்கள். அப்போ அந்த 40 to 50 வயசுக்குள்ள இந்த சனி திசை வந்துடும். அப்ப இந்த சனி திசை காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போக உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம், நீங்க துலாம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா ராகு திசையில பிறந்திருப்பீங்க. அப்ப இந்த ராகு திசையில பார்க்க போனா நமக்கு முழுசா கிடைக்காது. அப்போ 1ஆம் பாவத்துல பிறப்போம், இல்லையா 2ஆம் பாவத்துல பிறப்போம், இல்லையா 3ஆம் பாவத்துல பிறப்போம், 4ஆம் பாவத்துல பிறப்போம். அப்ப இந்த ராகு திசையாகப்பட்ட நமக்கு முழுசா கிடைக்காது. ஒரு 10 வருஷம் நம்ம பிறக்கும்போது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஆகப்பட்டது குரு திசை 16 வருஷ காலங்கள். அதுக்கப்புறம் ஆகப்பட்டது சனி மகா திசை. அப்ப அந்த பீரியட்லயுமே உங்களுக்கு சனி திசை தான் நடக்கும். அதுக்கப்புறமாகப்பட்டது விசாக நட்சத்திரம். அப்ப இந்த விசாக நட்சத்திரங்கிறது குரு திசை. அப்ப இந்த விசாக நட்சத்திரத்துல 3 பாதங்கள் இருக்குது துலாம் ராசியில. அப்ப இந்த 3 பாதத்துல ஏதோ ஒரு பாதத்துல பிறப்போம். நம்மளுக்கு இந்த 16 வருஷத்துல நம்மளுக்கு ஒரு 9 வருஷம் இல்லைன்னா ஒரு 8 வருஷ காலங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆகப்பட்டது சனி திசை. அப்ப அந்த குரு திசைக்கு அப்புறம் சனி திசை வரும். அப்ப அந்த சனி திசைக்கு அப்புறம் ஆகப்பட்டது புதன் திசை வரும். இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு சனி திசையால் என்ன பலன் கிடைக்கும் இப்படிங்கிறதா நாம பார்க்க போறோம். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது துலாமில் உச்சம். அப்போ ஒரு கிரகமாகப்பட்டது உச்சம் பெற்றால் என்ன நடக்கும்? அது பார்க்க போனா கருமகாரகன் சனி பகவான் துலாம் ராசியில உச்சம் பெறாங்க. அப்போ அந்த துலாம் ராசியில உச்சம் பெறும்போது அந்த சனி பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக நாம் நல்லா உழைக்கணும், நல்ல கஷ்டப்படணும், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் இப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்கும். அப்போ அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ்ல நல்ல லெவலுக்கு அந்த வயசுல பார்க்க போனா நம்ம சாதிக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், உருவாக்கணும் அப்படிங்கிற கனவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கட்டத்துல கண்டிப்பாக துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்ப அந்த சனி திசை காலகட்டங்கள்ல அவங்களுக்கு பார்க்க போன தர்ம சிந்தனைகள் இருக்கும். சம்பாரிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது கண்டிப்பா இது இருக்கும். அது போக பார்க்க போனா ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டத்தை போக்குவதற்குண்டான எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். அப்ப இவங்க சம்பாரிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க.
இந்த சனி திசை இவங்களை காப்பாற்றி விட்டுரும். அது மட்டும் இல்லைங்க, அந்த சனி திசையுடைய நட்சத்திரங்கள் ஆகப்பட்டது உத்திராட்டாதி நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம். அப்ப அந்த உத்திராட்டாதி நட்சத்திரம் ஆகப்பட்டது மீன ராசியிலையும், பூச நட்சத்திரம் ஆகப்பட்டது கடக ராசியிலையும், அனுசமாகப்பட்டது விருச்சிகத்திலையும் இருக்குது. அப்போ இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதாவது மீன ராசியில சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்குதுன்னா அதுவும் குருவுடைய வீடு. அப்ப அந்த நட்சத்திரமாகப்பட்டது கண்டிப்பாக குருவுடைய வீட்டில் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த சனி திசையில பிறந்தவங்களுக்கு மோசம் போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப படிப்பு நல்லா கொடுக்கும். படிப்பறிவால நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நல்ல படிப்பை கத்துக்கிட்டு ஒரு டிகிரிங்கிறத வாங்கி, அதுக்கு மேல டிகிரிங்கிறத வாங்கி பட்டப்படிப்பு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அடுத்ததாக சந்திர பகவான் கடகம். அப்ப இந்த கடக ராசியில உங்களுடைய நட்சத்திரம் வருதுன்னா அந்த நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு கற்பனை சக்தி, ஒரு சினி ஃபீல்டில் போறது, ஒரு கதை எழுதுறது, ஒரு வசனம் எழுதுறது, ஒரு டைரக்டரா போறது, ஒரு நடிக்கிறது, இதன் மேல ஆசைகள் வரும். அப்படி இல்லைன்னா டாக்டரா போவாங்க. அந்த கடகராசியில் இருக்கிறவங்க அதிகபட்சம் பேர் டாக்டராகத்தான் போறாங்க. அதுல பார்க்க போனா இந்த பூச நட்சத்திரம் ஆகப்பட்டது கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்டது இருக்குது. இது போக அனுச நட்சத்திரம் விருச்சக ராசியில் இருக்குது. அப்ப அந்த விருச்சக ராசிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், தனஸ்தானம். அப்ப பார்க்க போனா உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் பணத்துக்கு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்காது. அப்ப பார்க்க போனா பணம் வரக்கூடிய வழிகளை உண்டு பண்ணும். அப்ப அந்த பணம் வரக்கூடிய வழிகள் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ நீங்க ஒரு வேலை செஞ்சோ, ஒரு பிசினஸ் பண்ணியோ, தொழில கஷ்டப்பட்டு அழுக்கு சட்டை போட்டுட்டு நீங்க கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை கத்துக்கிட்டு அப்பந்தான் ஓனரா வருவீங்க. அதுல நீங்க பார்க்க போனா ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது போக உங்களுக்கு தனாதிபதி தனஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால, சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால பணமாகப்பட்டது உங்களுக்கு எந்த ரூபத்திலும் தடை இருக்காது. அப்ப அந்த பணத்தை சம்பாரிச்சு கொடிகட்டி வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் ஆகப்பட்டது சிறப்பா இருக்கும். அதே சமயத்துல இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க என்னைக்குமே மோசம் போக மாட்டாங்க. சனி பகவான் நீதிமான், எதுலையுமே கரெக்டா இருப்பாரு. நல்ல நட்பு இருக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். தவறான பாதையில போக மாட்டாரு. தவறான பாதையில அவங்களுக்கு பார்க்க போனா போறவங்களை பிடிக்காது, அவங்க கூடயும் சேர மாட்டாங்க. அப்போ பார்க்க போனா இவங்களுக்கு நல்ல நட்பு இருக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அப்ப அந்த வழியில போகும்போது இவங்களுக்கு நல்ல ஒழுக்கம் இருக்கும், ஒரு நல்ல நேர்மை இருக்கும். இது மாதிரிதான் பார்க்க போனா துலாம் ராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்க கூட நம்ம நட்பு வச்சுட்டோம்னா கண்டிப்பா நாமளும் நல்ல நிலைமைக்கு ஒரு நேர்மையான பாதையில நாம நம்ம கூட பார்க்க போன 4 பேர் சேர்ந்தா கூட அவங்களுடைய பெத்தவங்களாகப்பட்டது பரவாயில்ல, இவரு கூட தானே சேர்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பையன் கூட தானே சேர்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகப்பட்டது நம்ம நல்ல பேர் எடுத்திருப்போம். அதனால பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல அந்தஸ்து, அவங்க வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்து சிறப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகளாகப்பட்டது நிறைய இருக்குன்னு சொல்லலாம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்தில் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு ஆதரவு கொடுக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.